தமிழக பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு மட்டுமல்லாமல் சாதிய தொந்தரவுகளும் இருக்கிறது என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், தமிழக ஆளுநரை தபால்காரர் என முதலமைச்சர் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். தபால்காரரை குறைத்து மதிப்பிட முடியாது எனவும் தெரிவித்தார். இந்த அரசியலை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அடிப்படையின் மக்களின் தேவைகள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் குழந்தைகள் தாக்கப்படுகிறார்கள். பள்ளிகளில் பாலியல் தொந்தரவுகள் மட்டுமல்ல, ஜாதிய தொந்தரவுகளும் இருக்கிறது. நீங்க தபால்காரர்னு சொன்னீங்கன்னா, தபால்காரரை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. பல பேற்றுக்கு இணைப்பை ஒரு தூரத்துல படிக்கிற ஒரு மாணவனுக்கு அவங்க அப்பாவோட இணைக்கிறது, தூரத்துல படிக்கிற ஒரு குழந்தைக்கு அவங்க கிராமத்தோடு இணைக்கிறது தபால்காரர்கள் தான். ஆனா இந்த தபால்காரரை நோக்கி தானே நீங்க அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது அந்த தபால்காரரின் ராஜ்பவனை தானே மிதித்து அடிக்கடி கோரிக்கைகள் கொடுத்து கொண்டிருந்தீங்க. அப்போ அவர் தபால்காரரா தெரியலையா? அதனால எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை. இதை அண்ணன் ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார்கள். நானும் கவர்னரா இருந்திருக்கேன். ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு உயர்வு பதவியில் இருக்கிறார்கள். அது அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்தாரை வரவேற்கும் தமிழகம். வந்தாரை வரவேற்கும் தமிழகத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு மாநிலத்திலிருந்து வந்தவரை தொடர்ந்து நிந்தித்துக் கொண்டிருப்பது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து.